ஐயா ஐயா போக் ஐயா. என்ன ஐயா? ஐயா நீங்க ஏசப்பா பத்தி ஆ. உங்களுக்கு எல்லாம் சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா. எனக்கும் சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஐயா என் பேரு மீட். மீட் மீட். நான் இங்கிலாந்து தேசத்துல வந்திருக்கேன். அங்கிருந்து வந்தீங்களா? ஆமா. எனக்கு ஏசப்பா பத்தி கொஞ்சம் சொல்லி தருவீங்களா? சொல்லி தரலாம். நீங்க நிறைய ஆளுக்கு ஏசப்பா பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. நான் அதை கேட்டுட்டு இருந்தேன். சரியா? எனக்கு ஏசப்பா பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு. அதை எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லி தரலாம். ஐயா ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் பாவத்துக்காகவும் நம்ம சிலுவையில அறையப்பட்டாரா? ஆமா எல்லாருக்காகவும். அப்ப இங்க இருக்கு நம்ம வேற நாடுலாம் இருக்குல்ல, இங்க இங்கிலாந்து அதே மாதிரி வேற நாட்டுல இருக்கு எல்லாருக்கும் நம்ம ஏசப்பா பத்தி சொல்லலாமா? எல்லாருக்கும் சொல்லலாமா? அப்ப ஐயா 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 எனக்கு ஒரே ஒரு ஆசை ஐயா. ஐயா நானும் மிஷனரியா போக ஆசைப்படுறேன் ஐயா. மிஷனரியாவா? ஐயா எனக்கு உதவி உங்க எல்எம்எஸ் அந்த சங்கம் மூலமாட்டு என்ன ஒரு மிஷனரியாவது எங்க அனுப்பிங்களா ஐயா? கண்டிப்பா உங்களை அனுப்புறேன். கண்டிப்பா ஐயா. நானும் போலாம்ல ஐயா? போலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னது இதே மாதிரி நம்ம ஃபோக், சரியா, ஃபோக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி எல்லாருக்குமே என்னது ஏசப்பா பத்தி ஏசப்பா பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த மீட் எங்க கூட இந்த பையன் வந்து என்னது இந்த ஃபோக் ஐயரை பார்த்து கேட்குறான். ஐயரே நீங்க இந்த எல்லா மக்களுக்கும் ஏசப்பா பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, அதே மாதிரி நானும் என்ன செய்யணும், இன்னும் இயேசுவை அறியாத மக்களுக்கு நானும் என்னது இயேசுவை பற்றி சொல்லணும், நான் ஒரு மிஷனரியா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த மீட் வந்து இந்த ஃபோக் ஐயர்கிட்ட கேட்குறாங்க. சரியா? இந்த ஃபோக் ஐயரு இந்த மீட் அவங்கள நம்ம எல்எம்எஸ் அது மூலமாக இந்தியா தேசத்துக்கு, சரியா, இந்தியா தேசத்துக்கு மிஷனரியாக அனுப்புகிறாங்க. இந்த மீட் ஐயா அவங்க திருமணமாகி குடும்பமாக எங்கே வராங்க, நம்ம குளச்சல் பகுதிக்கு. எங்கே வராங்க? குளச்சல் பகுதிக்கு மிஷனரியாக வராங்க. சரியா? வந்து இங்கே என்னது இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த நாட்களில் என்னது இங்கே முன்னாடி என்ன இருக்கும், இந்த நமக்கு என்னது வரி கட்டணும். சரியா? அதிக வரி கட்ட வேண்டி இருந்துச்சு. என்னது பொண்ணுங்க நம்ம பெண்கள் வந்து என்னது சரியாக ட்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு ஏழையை பார்த்தா என்னது ஒரு பெரியவங்க வரும்போது நம்ம தோள்பட்டையில் இருக்கிற டவல் என்னது போடக்கூடாது அப்படின்னது நிறைய திட்டங்களெல்லாம் இருந்துச்சு. இதை பார்த்த மீட்டையர் என்ன பண்ணார், மீட்டவங்க இது மக்களுக்கு எப்படியாவது இந்த மூட பழக்கத்திலேருந்து இவங்களை அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு வரணும்னு நினச்சாரு. அப்படியே ஒரு நாளைக்கு இந்த மீட்டையா வந்து அப்படியே ஒரு ஓரமாக போகும்போது ஒரு வயல்வெளியில், வயல் எல்லாம் இருக்கும், யாரெல்லாம் வயல் பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க வயல்? அண்ணாமர் பார்க்கலையா? பார்த்தது இல்லையா? சோறு சாப்பிடுவீங்களா? ரைஸ் எங்கேருந்து வருது? இது வயல் என்ன இருக்கும்? நெல் நெல் இருக்குமா? நெல்லை விதைச்சா என்ன வரும்? நெல் செடி வரும், அப்படி தானே? அதுலேருந்து என்ன வரும்? நெல் செடியில் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சத்தமா அரிசி கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் சாப்பிடுவோம். சரியா? அப்போ அந்த அரிசி நம்ம விளைய வைக்கணும்னா முதல்ல அந்த நிலத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணணும்? அதை உள்ளணும். சரியா? அப்போ இந்த மீட்டயரு அப்படியே அந்த ஒரு விவசாய நிலம் வழியாக போகும்போது அங்கே என்னன்னா ஒரு என்னது இந்த நிலத்தை உழுவுறதுக்கு ஒரு பக்கம் என்னது, ஒரு பக்கம் ஒரு மாடும், இன்னொரு பக்கம் என்னது ஒரு கர்ப்பிணி பெண்ணை, என்னது ஒரு கன்சீவாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்ணு ஒரு பக்கம் கட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் என்னது இந்த மாடை கட்டி அப்படியே அந்த ஏற வச்சு என்னது அந்த விவசாய நிலத்தை உழுதுட்டே போகிறாங்க. இதை பார்த்து அந்த மீட்டையருக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னது அந்த கன்சீவாக இருக்க அந்த பொம்பளை அந்த இதை இழுத்துட்டு போகும்போது மயங்கி விழுந்து அந்த இடத்துலையே என்னது இறந்து போகிறாங்க. அப்போ தான் இவரோட மனசில் என்னது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இவர் அந்த நம்ம இந்த நாகர்கோவில் பட்டணத்தில் நீதிபதியாக என்னது இவர் அமர்த்தப்படுறாரு. இவர் அங்கே இருக்க எல்லா ஆயர்கள்ட்டையும் என்னது அங்கே இருக்க மிஷனரிகள்ட்டையும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து என்னது இப்படி பண்ணுனா இந்த மக்களுடைய என்னது மூட பழக்கங்களை மாற்றி என்னது நல்வழிப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு இந்த மக்களுக்கு என்னது இவர் மீட்டையர் அவர் வந்து நல்ல ஆலோசனைகளை கொடுக்குறாரு. சரியா? அப்போது இவங்க மக்கள் இவருக்கு அந்த நல்ல ஆலோசனைகளை கேட்டு என்னது மீண்டு வராங்க. அதை பார்த்து பொறாமை கொண்ட மக்கள் என்னது இந்த மீட்டையரை எப்படியாவது கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு 300 பேர், எத்தனை பேர்?
எத்தனை பேர்? 300 பேர் சேர்ந்து இந்த மீட்டையரை கொல்ல வராங்க. அப்போதான் இங்க என்னது, ஆங்கில ஆட்சியில இதுக்கு தளபதியா இருக்கக்கூடியவர் என்னது, இதை அறிஞ்சு அந்த மீட்டையரை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. சரியா? அப்படி இந்த மீட்டையருடைய நல்ல குணத்தினால, நல்ல ஆலோசனையினால என்னது, அங்க இருக்க நம்ம நாகர்கோவில், குளச்சல் இந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களும் என்னது, அந்த மூட பழக்கத்தில் இருந்து என்னது மீண்டு வந்தாங்க. சரியா?